சமணர்களை கழுவில் ஏற்றிய படலம். கோன் பாண்டியனும் அவரது மனைவி மங்கையர்க்கரசியாரும் மதுராபுரியில் மீண்டும் சைவ நெறி தழைத்தோங்க செய்யுமாறு திருஞான சம்பந்தர்கிட்ட வேண்டுகோள் வச்சாங்க. அதனால இறைவன் திருவருளால் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆசி வழங்கி திருஞான சம்பந்தர் சொக்கநாதர் கோவிலுக்கு சென்று பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் தழைத்தோங்க வேண்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாரு. வெப்பு நோயை தீர்ப்பதில் தோல்வி கண்ட சமணர்கள் திருஞான சம்பந்தரை வாத போருக்கு அழைத்தாங்க. மன்னனும் இதற்கு உடன்பட்டாரு. அதனால மதுரை நகரின் வெளிப்புறத்தில் அக்னி குண்டம் அமைச்சாங்க. சமணர்கள் தங்கள் பாடல்களை பனை ஓலையில் எழுதி அக்னியில் போட்டாங்க. அந்த பதிகமானது அக்னியில் இடப்பட்டவுடன் எரிந்து போனது. அதன் பிறகு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அக்னியில் போட்டார். அந்த பதிகம் எழுதிய அந்த ஓலையானது புது பொலிவோடு இருந்துச்சு. சமணர்கள் அதில் சமாதானம் அடையாமல் புனல்வாதத்துக்கு அழைத்தாங்க. அப்போது அரசர் குறுக்கிட்டு இதில் தோல்வி அடைபவர்கள் யாராக இருந்தாலும் கழுவில் ஏற்றப்படுவார்கள் அப்படின்னு அறிவித்தார். அதனால் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சமணர்கள் ஒரு பாடலை எழுதி ஆற்றில் போட்டாங்க. அந்த ஆற்று நேரில் அடித்து சென்றது. திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் ஒரு வாழ்க அந்தனர் வாழ்க ஆவினம் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடி ஆற்றில் விட்டார். அந்த ஆற்று நீரை எதிர்த்து கிழித்து சென்று சற்று தூரத்தில் போய் மறைந்தது. அரசரும் சமணர்களை ஞான சம்பந்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி கூறினார். சிலர் மன்னிப்பு கேட்டு தங்களை சைவ மதத்தில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். சிலர் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தங்களை கழுவில் ஏற்றுமாறு கூறி பிறகு தானே கழுவில் ஏறி உயிரையும் துறந்தார்கள். ஏடு மறைந்த இடத்துல வில்வ மரத்துக்கு அடியில் இறைவன் சுயம்புவாக தோன்றினார். அனைவரும் அவரை கண்டு வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முதியவர் வடிவத்தில் இறைவன் வந்து ஞான சம்பந்தரின் ஏடுகளை அவர்கிட்ட தந்துட்டு மறைந்து போனார். அரசரும் இறைவன் காட்சி தந்த அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டினாங்க. அதன் பிறகு திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து பதிகங்களையும் பாடினார். இந்த திருவிளையாடல் எதற்காக அப்படின்னா, இறை அருளை யாராலும் எதனாலும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்தத்தான்.